புருஷவாக்கம், ராயப்பேட்டா, ராயபுரம் இதெல்லாம் ஒரு மாரி ஏரியா இருக்கும். அண்ணா நகர், கேகே நகர், சாலிகிராமம், வலசரவாக்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதாவது மிடில் கிளாஸ் பீப்பிள், அப்பர் மிடில் கிளாஸ் பீப்பிள், ஹை பீப்பிள் அந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்கும் இல்லையா? அந்த எந்த இடத்துல நம்ம இருக்கோம், எந்த இடத்துல நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி முதல்ல நம்மளுடைய காஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது காஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படின்னா, நம்மளுடைய காம்படிஷன் பக்கத்தில் என்னென்ன இருக்குது, காம்படிட்டர்ஸ் என்ன மாதிரி ரேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இதை பார்த்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலாக நம்ம வந்து காஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு மெயின் எதுக்கு பண்ணுறாங்க? ப்ராஃபிட்டுக்காக தான் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப லோவும் இல்லாமல் ரொம்ப ஹையும் இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு மீடியமாக ஒரு காஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பண்ணலாம். பொதுவாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸோட டிமாண்டை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சப்ளை பண்ணோம்னா ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு காமனான ஒரு ரூல். ஆனால் ஒரு உதாரணத்துக்கு இந்த லாண்ட்ரி பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்து வீட்டும் தான் வாஷிங் மிஷின் இருக்கே, இதுக்கு என்ன பெருசா டிமாண்ட் இருந்துற போது, இதுல ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது கம்மியா தானே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் கிடையாது. இதுல ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப அதிகமாவே இருக்கு. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒர்க்கிங் பண்றவங்க, அதாவது வேலைக்கு போற பேரண்ட்ஸ் ஆகட்டும், இல்ல ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய இல்ல வேலைக்கு போகக்கூடிய நபர்களாகட்டும், அது மட்டும் இல்லாம மைக்ரன்ஸ் வந்து இங்கிருந்து அங்க இடம் மாற்ற இடம் தங்குறப்போ இந்த வாஷிங் மிஷினே இருந்தாலும் கூட அந்த லாண்ட்ரி எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லாம இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. சோ அங்கதான் இந்த லாண்ட்ரி பிசினஸ் பயங்கர பூமிங்ல போயிட்டு இருக்கு. இது முக்கியமா எந்த ஏரியால பண்ணா நல்லா இருக்கும், எந்த மாதிரி நீங்க வந்து லொகேஷனை சூஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு பண்றதுதான் ரொம்ப ரொம்ப அவசியமானது. அந்த விதத்துல சென்னையில சூப்பர் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய முகமது அனீஸ் இன்னைக்கு நம்மளுக்கு இந்த லாண்ட்ரி பிசினஸை எப்படி எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா பண்றது, எந்த மாதிரி ஏரியால இதை வச்சா சூப்பரா ஓடும் அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க போறாரு. வெல்கம் டு பாஸ்வாலா பிசினஸ் தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். இப்போ நம்ம எங்கே வரோம்னா, காஸ்டிங் எந்த மாதிரியான காஸ்டிங் நம்ம ஆக்சுவலி காஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் லாண்ட்ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வரோம். இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி லொக்கேஷனுங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்தந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் இப்போது எக்கனாமிக்கலி இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ சென்னை எடுத்துட்டிங்கன்னா புருஷவாக்கம், ராயப்பேட்டா, ராயபுரம் இதெல்லாம் ஒரு மாதிரி ஏரியா இருக்கும். அண்ணா நகர், கேகே நகர், சாலிகிராமம், வலசரவாக்கம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அதாவது மிடில் கிளாஸ் பீப்புள், அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள், ஹை பீப்புள் அந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்கும் இல்லையா? அந்த எந்த இடத்துல நம்ம இருக்கோம், எந்த இடத்துல நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி முதல்ல நம்மளுடைய காஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது காஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படின்னா, நம்மளுடைய காம்படிஷன் பக்கத்தில் என்னென்ன இருக்குது, காம்படிட்டர்ஸ் என்ன மாதிரி ரேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இதை பார்த்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலாக நம்ம வந்து காஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு மெயின் எதுக்கு பண்ணுறாங்க? ப்ராஃபிட்டுக்காக தான் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப லோவும் இல்லாமல் ரொம்ப ஹையும் இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு மீடியமாக ஒரு காஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இதில் வந்து காஸ்ட் கட்டிங் நிறைய பண்ணலாம். காஸ்ட் கட்டிங் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், எலைட் கஸ்டமர்ஸ் வந்து எப்படின்னா, அப்பர் மிடில் கிளாஸ் கஸ்டமர்ஸ் அவங்க வந்து எப்படின்னா, நிறைய கஸ்டமர்ஸ் எந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னா, பொதுவாகவே அவங்களுக்கு வந்து சர்வீஸ் நல்லா இருந்தாலே போதும். நீங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணுறீங்க, என்ன கமிட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ப்ராப்பராக அவங்களுக்கு கொடுத்துட்டாலே அவங்களுக்கு இந்த காஸ்ட் பற்றி அவங்க வந்து வரி பண்ணுறதில்ல. இதை பார்கெயின் பண்ணுற கஸ்டமர்ஸ் வந்து இருப்பாங்க. அது வந்து நார்மல் கஸ்டமர்ஸ். அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நீங்கள் என்ன பண்ணலான்னா, காஸ்ட் கட்டிங் பண்ணலாம். லைக் உங்களுடைய ஃபினிஷிங் டைப் நீங்கள் வந்து போர்டெலாம் வச்சுட்டு கம்ப்ளீட் பேக்கிங்கில் காலர் பட்டி, அந்த பேக் சைடு போர்டு, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மலாக குவாலிட்டியான வாஷிங் பண்ணிவிட்டு ஒரு டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பிக்கப் டெலிவரியில் பண்ணுறீங்க, அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும்னா, ஒரு சர்டன் ஏரியா போகிறாங்க அப்படின்னா முன்கூட்டியே நீங்கள் வந்து அது ப்ரீ ப்ரோக்ராமிங் பண்ணிடலாம். இப்போ இந்த வீக் வந்து ஒரு ஏரியாவுக்கு போகிறாங்க, அந்த ஏரியாவில் வந்து ஒரே கஸ்டமருக்கு வந்து அந்த பர்சனை நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னு சொன்னால், ஸோ அது ஃபுல்லாக அந்த ஒரு கஸ்டமருக்காகவே நம்ம அந்த பெட்ரோல் எல்லாம் செலவு பண்ணுறோம். ஸோ அந்த மீன் டைம் அந்த ரூட்டில் வந்து என்னென்ன கஸ்டமர் உங்களால் டேலி பண்ண முடியுது, ஒரு லிங்க்கில் என்னென்ன ஏரியா போட முடியுதுன்னு சொல்லிட்டு ஒரே டைமில் அந்த இதை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிங்க, கமிட் பண்ணிங்க கஸ்டமர்கிட்டன்னு சொன்னால், ஸோ பெட்ரோல்லாம் காசு கட் பண்ணலாம், நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஹியூஜாக ஒரு லாட்டு வந்து வாஷிங் நம்ம யூஸ் பண்ணுறோம், கெமிக்கல் அதுக்கு போடுறோன்னு சொன்னால் 10 பீஸ் போடுற இடத்துல வந்து நீங்கள் ஒரு 50 பீஸ் அதை கேதர் பண்ணிவிட்டு அதிகமாக பிஸ்னஸை கொண்டு வந்துட்டு அதுக்கு நீங்கள் அந்த ஒரே லாட்டில் அந்த மிஷினில் ரன் பண்ணிங்கன்னா அதுலேயும் ஈஸிலி நம்ம காசு கட் பண்ணலாம், கரண்ட்டு செலவுகள் கம்மி பண்ணலாம், கெமிக்கல் எல்லாமே கம்மி பண்ணிக்கும். இதே மாதிரி காஸ்ட் கட்டிங் லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்ட்டு, சேலரி இதெல்லாம் வந்து எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி காஸ்ட் கட் பண்ணலாம், எலக்ட்ரிசிட்டி,
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சேலரி பொறுத்த வரைக்கும், இப்போ நீங்கள் ஷோரூம்ஸ்க்கு வந்து ஃபிக்ஸட் சேலரி தான். நீங்கள் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய சேலரி அது ஃபிக்ஸட். இதே நீங்கள் வாஷிங் டைமு, வாஷிங் ஏரியா ப்ளஸ் அயனிங் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து காசு கட் பண்ணலாம். எப்படின்னா, நீங்கள் வந்து ஃபிக்ஸட் சேலரி ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லை. இனிஷியலாக உங்களுடைய ஒரு ப்ரொடக்டிவிட்டியை பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டிஸ் உள்ளே வருது அப்படின்னு பார்த்துட்டு வேஜஸ் பேஸில் வந்து, அதாவது பீஸ் ரேட்டில் வந்து நீங்கள் மேன் பவர் வந்து கொண்டு வரலாம். அவங்களுக்கு வந்து ஒரு பீஸ்க்கு இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் நிறைய காசு கட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வாஷிங் கூட எவ்ரிடே வந்து நீங்கள் பண்ணும்போது ஒரு கமர்ஷியல் மிஷின் வச்சுருக்கீங்கன்னா அதை சைமல்டேனியஸ்லி கூட வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன டொமெஸ்டிக் மிஷின் வந்து வச்சுக்கணும். இன்கேஸ் லாட் அதிகமாக இருக்குது, க்ளோத்ஸ் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் கமர்ஷியல் மிஷின் யூஸ் பண்ணலாம். அதுக்குண்டான பவர் நீங்கள் கன்சம்ஷன் ஆகும். இது இப்போ லாட் கம்மியாக இருக்குது, துணிகள் ரொம்ப வரவு குறைவாக இருக்குன்னா அந்த டைமில் நீங்கள் சின்ன மிஷின் வச்சு அதில் யூஸ் பண்ணணும்னா அது சிங்கிள் ஃபேஸில் உங்களுக்கு கரண்ட்டும் கம்மி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வகையிலையும் நீங்கள் உங்கள் காஸ்ட் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு லாண்ட்ரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணணும், எந்த மாதிரி ப்ரைஸிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த லாண்ட்ரி பிஸ்னஸை பற்றி எப்படி லைசன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற இன்னும் முழு விவரத்துக்கு நம்ம பாஸ்வாலா அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய இந்த லாண்ட்ரி வணிக கோர்ஸை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghala Kannan signing off. நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.